بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, தாருல் உலூம் ஜமீலியா அரபிக் கல்லூரி ஏஹெச் சுகூரி மாணவர்கள் சொற்பேச்சு மன்றத்தின் முதல் வாரத்தினுடைய தொடக்கத்தை தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹ் நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறார். இந்நிகழ்ச்சி அல்லாஹ் கபூல் செய்வார்கள். அபுதாபாதாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் தந்தருள் புரிவாராக. ஏஹெச் சுகூரி, ஜுஹூர் என்றால் இல்மு வெளியாகக்கூடிய இடம், இல்மு ஞானங்கள் வெளியாகக்கூடிய இடம், இல்மு ஞானங்கள் வெளியாகுவதற்கு ஜுஹூர் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரசூலுடைய இல்மு ஞானம் வெளிப்படுத்த வேண்டும், அது சமூக மக்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக பயனளிக்கக்கூடியதாக ஆக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த மன்றத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏஹெச் சுகூரி. இந்த மன்றம் சாதாரண மன்றம் அல்ல. உலகத்தில் பல தாரிகள், பல இறை நேசர்கள் இறைவனையும் பெருமானாரையும் புகழ் பாடக்கூடிய ஆஷிகீன்கள், சொல்லாற்றல் படைத்த பேச்சாளர்கள் உருவாகிய இடம் ஒவ்வொரு மதரசாக்களுடைய மன்றங்களின் மூலமாக தான். எல்லா மதரசாக்களிலும் மன்றம் என்று வைப்பதற்கு காரணம், மாணவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் திறமைகள் ஒளிந்திருக்கிறது. கிராத் ரீதியாக சிலர்கள் தன்னுடைய குறைவனம் பெருமானாரை புகழ் பாடுகின்ற ரீதியாக, சிலரிடத்தில் பேச்சாற்றல் ரீதியாக, ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனி திறமைகள் இருக்கும். அந்த தனித்திறமைகளை கொண்டு வருவதற்கான ஒரு சிறந்த ஒரு மன்றம் தான் இந்த சொற்பயிற்சி மன்றம். விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட ஒருவன், கால்பந்து விளையாட்டு, அதில் கலந்து கொண்ட ஒருவன் எந்த முயற்சியுமே செய்யாமல், பந்து எப்படி இருக்கும் கூட தெரியாமல், அந்த பந்தை எப்படி அடிக்கணும் அதுவும் தெரியாமல், அந்த பந்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்குள் அடிக்க வேண்டும் என்பது அதை பற்றியான எந்த ஞானமும் இல்லாமல், கரெக்டா சரியாக போட்டி நடக்கின்ற அந்த நாளில் மட்டும் நான் சரியாக கோல் அடிக்க வேண்டும், அந்த கால்பந்தை விளையாண்டு நான் முதலிடம் பெற வேண்டும் என்று நினைப்பது எல்லாருமே நாம் சொல்வோம், அது அறிவற்ற செயல் என்பதாக சொல்வோம். என்னைக்கு போட்டி நடக்கிறதோ அன்னைக்கு மட்டும் அதை நான் தூக்குவேன், அந்த பந்தை தான், அன்னைக்கு தான் பந்தையை நான் பார்க்கின்றேன், அன்னைக்கு தான் அந்த பந்தையை கண்ணால் பார்க்கின்றேன், அன்னைக்கு தான் நான் விளையாட முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் அது அவருடைய அந்த விளையாட்டினுடைய தோல்வியில் போய் முடிந்துவிடும். அதனால்தான் போட்டியாளர்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்படுகிறது, எவ்வளவு நேரம் விளையாட வேண்டும், எத்தனை பேர் விளையாட வேண்டும், எவ்வளவு அளவுக்கு விளையாட வேண்டும் என்பதெல்லாம் முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. காரணம், அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு ஒரு பயிற்சி பெற வேண்டும். அதே போல
மன்றம் என்பது இது ஒரு பயிற்சி பட்டறை. இங்கே ஒரு வாரத்திற்கு முன்பு கிராத் யார் ஓத வேண்டும், இறைகீதம் யார், சொல்லரங்கம் நிகழ்த்துபவர்கள் யார், அவர்களுக்குரிய தலைப்பு என்ன என்பதெல்லாம் முன்கூட்டி அறிவிக்கப்படுகிறது. காரணம், அவர்கள் ஒரு வார காலம் நேரங்களை ஒதுக்கி பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக. உடனே கிராத் வந்துவிடாது. நாம் ஓதி பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறைகீதம் உடனே படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை சொல்லி பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த தலைப்பு நாம் எடுக்கின்றோமோ அந்த தலைப்புக்குரிய ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் புத்தகங்களில் இருந்து நாம் படித்து அறிவதோடு உஸ்தாது பெருமக்களிடத்தில் கேட்டு அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த சொற்பயிற்சியை நாம் பயின்றவர்களாக முயற்சி செய்தால்தான் அதை முதலிடம் பெறக்கூடியவர்களாக நாம் உருவாக்க முடியும். ஏதோ நம்முடைய பெயரை போட்டுவிட்டார்கள், நம்முடைய பெயரை கடமைக்கு போட்டுவிட்டார்கள், நாமும் கடமைக்கு என்று நின்று விடுவோம் என்று இருந்தால் நாளைக்கு சமூகத்தில் பயிற்சியை எடுக்காதவன் விளையாட்டு மைதானத்தில் எப்படி தத்தளித்துக் கொண்டிருப்பானோ சமூகத்தில் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நாளைக்கு சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய வருங்கால இளம் ஆளின் உணவர்கள் தான் தாங்கள் அனைவரும். நாம் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய இளம் வீரர்கள் தான் இந்த ஆளின் உருவாகக்கூடிய நாம் அனைவரும். அப்ப நம்ம பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சொற்பயிற்சி மன்றத்தை நேரங்கள் காலங்கள் ஒதுக்கி இன்னைக்கு எத்தனையோ பேச்சாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்து, விளையாட்டுகளை தியாகம் செய்து, தங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி அவர்கள் குறிப்புகளை எடுத்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் எடுத்து அவர்கள் உரையாற்றியதுதான் இன்னைக்கு அவர்கள் பேச்சாளர்களாக சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்றவர்களாக இன்னைக்கு எத்தனையோ உலமாக்கள் உருவாகி இருப்பதை பார்க்கின்றோம். மாணவ கண்மணிகளே, நாம் நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரம் அது நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டே இருக்கும், அது கரைந்து போய் கொண்டே இருக்கும். நேரங்களை வீணடிக்காமல், காலங்களை வீணடித்து விடாமல், ஒவ்வொரு பொறுப்பையும் அதில் பொறுப்பாக கருதி கொண்டு, நம்முடைய பெயர் இந்த வாரம் போடப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய பொறுப்பு என்று நினைக்க வேண்டும். அந்த பொறுப்பை பற்றி நாளைக்கு வறுமையில் விசாரணை இருக்கிறது, அல்லாமல் பயந்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பை பயந்து, அல்லாஹ்வை பயந்து, அதற்கு முயற்சி செய்து நேரம் காலங்கள் ஒதுக்கி அதற்குரிய தயாரிப்புகளோடு நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் சமூகத்தில் நாளைக்கு நாம் எதிர்கொள்ளும் பொழுது ஒரு தைரியமான நிலையில், தைரியமான மனோநிலையில் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உருவாக்குவார். முயற்சி செய்யாமல் எதுவும் வராது. முயற்சி என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுக்கும் முயற்சி தேவை. பலமையாக ஓதக்கூடிய சூறாக்களாக இருந்தாலும் அது கிராஃப்ட் நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது அதை பல தடவை ஓதி பார்க்க வேண்டும். கீதம் நம்ம பொறுப்பு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பல தடவை சொல்லி பார்க்க வேண்டும். பயான்களை நாம் தனிப்பட்ட முறையில் பேச்சு நடையாக பேசி பார்க்க வேண்டும். 10 நிமிடத்திற்கு குறைவாக பேசிவிடக் கூடாது. 10 நிமிடம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் ஒரு 15 நிமிடம் நம்முடைய சொல்லாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அமைதியாக இருந்தும் இழுத்து இழுத்து பேசியும் நேரங்களை என்ன செய்யக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது. முடிந்த அளவு பார்க்காமல் பேச வேண்டும். பார்த்து படிக்காமல் நியூஸ் பேப்பர்களை படிப்பதை போல படித்து விடாமல் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை எல்லாம் நாம் நினைவில் வைத்து சொற்பயிற்சி மன்றத்தை இது நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வை தரக்கூடிய மன்றம் என்பதை மனதில் பதிய வைத்து இம்மன்றத்தில் சிறப்பாக ஒவ்வொரு மாணவ